மார்பகங்கள் பெரிதா இருக்கிறது அழகானது, கவர்ச்சியானது அப்படின்னு இந்த உலகத்துக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, இது மேல் டாமினேட்டட் சொசைட்டி. அதனால ஆண்களால் இந்த மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. ஒரு காலத்தில் குண்டா இருக்கிற பெண்கள் தான் அழகானவர்கள் முன்னால் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒல்லியான பெண்கள் பெரிய மார்பகங்கள் உடையவங்க தான் அழகுன்னு நம்ம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையில் மார்பகங்கள் அளவுக்கும் ஒரு பெண்ணினுடைய செக்ஸ் முழுமையடைகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. சின்ன மார்பகங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா மார்பகங்களில் இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகள் சின்னதாக இருக்கும்போது மொத்தமும் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அங்கே நீங்கள் தொடும்போது சென்சிட்டிவாக இருக்கும். பெரிய மார்பகங்களில் அதே நரம்பு முடிச்சுகள் தான் இருக்கும், சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஆனாலும் இது ஆண் டாமினேட்டட் சொசைட்டியாக இருக்கிறதுனால மார்பகங்கள் பெரிதாக இருக்கிறது தான் கவர்ச்சி அப்படின்னு ஒரு உருவகப்படுத்தப்பட்டு நடிகைகள் எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கவர்ச்சி பொருளாகவும் மாற்றப்பட்டிருக்கு. மற்ற மிருகங்களில் பால் கொடுக்கக்கூடிய மார்பகங்கள் கவர்ச்சி பொருளே இல்லை. மனிதர்களுக்கு அது ஒரு கவர்ச்சி பொருளாக மாற்றப்பட்டிருக்கு. மார்பகங்கள் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். ஒரு தாயினால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியும். ஆனால் அது மேல் டாமினேட்டட் சொசைட்டியாக இருக்கிறதுனால பெரிய மார்பகங்கள் கவர்ச்சியாகவும், சின்ன மார்புடையவர்கள் ஒரு அசிங்கம், அது அவமானன்ற குழப்பமான ஒரு எண்ணங்களையும் அது கொண்டு வந்திருக்கு.